பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 16வது நாளில் ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 16ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 16ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி எஸ்தர் 5:3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் ராஜாவின் பிரதானியாக தன்னை மிகவும் கனம் பொருந்தியவனாக நினைத்த ஆமான் என்பவன் தன்னுடைய கட்டளைக்கு பணியாத, தன்னை மதிக்காத யூத குலத்தைச் சேர்ந்த மொர்தெகாய் என்பவர் மீதுள்ள கோபத்தினால் யூதர்கள் அனைவரையும் ஒரே நாளில் அழிக்கும்படி ஒரு சதி திட்டம் தீட்டி ராஜாவையும் சம்மதிக்க வைத்தான். எஸ்தர் 4:14-16 வசனங்களில் பார்த்தோம் என்றால், தன் சிறிய தகப்பனார் மொர்தெகாய் மூலம் நிலைமையை அறிந்த எஸ்தர் ராஜாவின் அனுமதி இல்லாமல் ராஜ சமூகத்திற்கு போக முடியாது என்று சொன்னபோது மொர்தெகாய் எஸ்தருக்கு மறுமொழியாக சொல்லி அனுப்பியது, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கின்ற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இந்த விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். மொர்தெகாயும் எஸ்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். 3 நாட்களுக்கு பின்னர் தன் ஜனங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவின் கட்டளையை மீறி ராஜா அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பாக உட்பிரவேசித்தாள். அந்நாட்களில் ராஜா ஒருவரை அழைக்காமல் யாருமே ராஜ சமூகத்தில் பிரவேசிக்க கூடாது. அப்படி பிரவேசித்தால் அவர்கள் தயவு தாட்சணியமின்றி கொல்லப்பட வேண்டும். அப்படி ஒரு கடுமையான சட்டம் இருந்தது. ஆனால் எஸ்தருக்கு தேவனுடைய தயவு இருந்ததால் ராஜாவின் அழைப்பு இல்லாமலே ராஜாவை பார்க்க ராஜ சமூகத்திற்கு வந்த எஸ்தரை ராஜா கொல்லாமல், எஸ்தர் 5:2 சொல்கிறது, அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினாலே ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இந்த இடத்தில்தான் அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ராஜாவின் அனுமதி இல்லாமல் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கவே கூடாது. அப்படி ஒரு கடுமையான சட்டம் இருந்த போதிலும் எஸ்தர் கொல்லப்படாமல் ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்க காரணம், ராஜா எஸ்தரை அதிகமாய் நேசித்தார். எஸ்தர் 2:17 சொல்கிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ராஜா எஸ்தரை ஒரு குணசாலியான பெண்ணாக பார்த்தான். முதலாவது, இந்த எஸ்தரிடத்தில் இருந்த நல்ல ஒரு குணம் போதும் என்கின்ற மனதுடன் கூடிய ஒரு திருப்தியான வாழ்வு. A life of satisfaction and being happy with what she had. எஸ்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே திருப்தியாக வாழ்ந்து வந்தாள்.
எஸ்தர் அரசரின் கன்னி மாடத்திலே இருக்கின்ற போது ராஜாவின் பிரதானி நியமித்த காரியங்களை தவிர வேறொன்றையுமே கேட்கவில்லை. எஸ்தர் நினைத்திருந்தால் எனக்கு விதவிதமான அணிகலன்கள் வேண்டும், விதவிதமான ஆடைகள் வேண்டும் என்று கேட்டிருந்தால் அவளுக்கு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் தனக்கு கிடைத்தவற்றில் திருப்தியாக தன்னை அலங்கரித்து ராஜாவினிடத்தில் சென்றாள். இரண்டாவது, கீழ்ப்படுகின்ற குணம், ஒபீடியன்ஸ். எஸ்தர் 2:20 சொல்கின்றது, எஸ்தர் மொர்தெகாயிடத்திலே வளரும் போது அவன் சொற்கேற்று நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேற்று நடந்து வந்தாள். எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக அரண்மனையில் வாழ்ந்த போதிலும் அரண்மனை வாயில் காப்பானாக இருந்த மொர்தெகாயின் சொற்படி நடந்து வந்தாள். கீழ்ப்படிதல் இருந்தால்தான் மேல்படிக்கு செல்ல முடியும். எஸ்தரின் இந்த கீழ்ப்படுகின்ற குணம்தான் அவளுக்கு பட்டத்து ராணி என்கின்ற ஒரு மேன்மையான அந்தஸ்தை கொடுத்தது. கீழ்ப்படிதல் என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வில் மூச்சோடு மூச்சாக இணைந்திருக்க வேண்டிய ஒன்று என்று சொல்வேன். காரணம், தேவன் நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளிடம் எதிர்பார்த்த ஒரு காரியம் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதலை விவரிக்கும் அழகான கதை ஒன்று என் நினைவிற்கு வருகிறது. தன்னுடைய செல்ல மகன் மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவதை ஜன்னல் வழியாக அப்பா பார்த்து கொண்டிருக்கின்றார். பந்து சுவரை தாண்டி தெருவில் உருண்டோடுகிறது. சிறுவன் அந்த பந்தையே ஏக்கத்தோடு பார்க்கின்றான். ஓடி போய் அந்த பந்தை எடுத்துட்டு வா என்று அவனுடைய நண்பன் சொல்கின்றான். வெளியே போக கூடாதுன்னு அப்பா சொல்லி இருக்காங்க என்று அவன் சொல்கின்றான். அதை கேட்டதும் அந்த அப்பாவின் மனம் குளிர்ந்து விடுகிறது. அவர் ஏன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்? காரணம், தெருவில் தனியாக போக கூடாது என்று தன் மகனிடம் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். தான் கவனிப்பதை அறியாத போதிலும் மகன் கீழ்ப்படிவதை கண்டு அவர் பெருமிதம் கொள்கின்றார். காரணம், தன் மகன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறான். அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு என்பதை அப்பா அறிந்திருக்கிறார். நம்முடைய பரலோக தகப்பனும் இந்த அப்பாவை போலத்தான் உணர்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றியுள்ள வாழ்வின் ரகசியம் நாம் கர்த்தருக்குள் எப்படி கீழ்ப்படுகின்றோம் என்பதிலேயே அடங்கியிருக்கிறது. மூன்றாவது, விசாரிக்கின்ற குணம், ஹாஸ்பிட்டாலிட்டி. மொர்தெகாய் ரெட்டுடுத்தி அரண்மனை வாசலிலே இருக்கின்றார் என்பதை எஸ்தர் அறிந்தவுடன் உடனடியாக அவருக்கு வஸ்திரங்களை அனுப்புகின்றாள். மொர்தெகாய் எஸ்தர் அனுப்பிய வஸ்திரங்களை திருப்பி அனுப்பினாலும் அவர் எப்படியும் இருந்துவிட்டு போகிறார் என்று விட்டுவிடாமல் தன்னுடைய பிரதானியை அனுப்பி காரியம் என்ன என்று விசாரித்து அறிகின்றாள். நான்காவது, தைரியம், கரேஜ். தன் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று தெரிந்தும் கூட யூத மக்களை காக்க ராஜாவின் கட்டளைக்கு முரணாக அரண்மனைக்கு செல்கின்றாள். ஐந்தாவது, தன்னலமற்ற தன்மை, செல்ஃப்லெஸ்னஸ். தான் ஒரு ராணியாக இருந்தும் தனது சொகுசு வாழ்க்கையை விட தன்னுடைய மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்தாள். ராஜாவின் கட்டளையினால் எஸ்தருக்கு ஒரு தீங்கும் நேரிட போவதில்லை. காரணம், அவள் அரண்மனையில் தான் இருந்தாள். ஆனாலும் இங்கே எஸ்தர் சுயநலமாக நடந்து கொள்ளாமல் தன் ஜனத்திற்காக பாரப்பட்டாள். ஆறாவது, ஞானமும் விவேகமும், விஸ்டம் அண்ட் டிசர்ன்மெண்ட். ஞானமும் விவேகமும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். காரணம், ஒரு பிரச்சனை வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது எப்படி என்று நிதானிக்கிறது விவேகம். அதை மீறி ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்து செயல்படுவது ஞானம். எஸ்தர் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டு சரியான நேரத்தில் விவேகமாய் செயல்பட்டு ராஜாவை அணுகி ஞானமாய் பேசி தன்னுடைய மக்களை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றினாள். ஏழாவது, நன்றியுணர்வு. சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு சென்ற பலரை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் புதிய ஆடம்பர வாழ்க்கையின் சந்தோஷத்தில் பழைய வாழ்க்கையை மறந்து விடுவார்கள். புதியதாக மேன்மையான பதவி கிடைத்தால் போதும், புதியதாக ஒரு வீட்டை கட்டிவிட்டால் போதும், ஒரு கார் வாங்கிவிட்டால் போதும், பழைய நண்பர்கள் முன்பு கஷ்டப்படும் போது உதவியவர்களை மறந்து விடுவார்கள். பழைய நண்பர்களோடு பழகுகின்ற விதமே மாறிவிடும்.
ஆனால் இந்த எஸ்தர் அப்படி இருக்கவில்லை. அவள் ராஜாத்தியாக உயர்ந்த போதிலும் தான் ஒரு யூதர் என்பதை அவள் மறக்கவில்லை. ஆதலால் தான் தனக்கு வாய்ப்பு கிடைத்த போது தன்னுடைய சிறிய தகப்பனார் மொர்தெகாயை குறித்து ராஜாவிடம் மேன்மையாக பேசினாள். எஸ்தரின் சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் அரண்மனை வாசலில் காவலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவை கொல்ல திட்டமிடுகிறதை கேள்விப்பட்டு அதை எஸ்தருக்கு அறிவித்தார். இக்காரியத்தை விசாரித்த போது அது உண்மை என்று தெரிய வந்ததினால் ராஜாவை கொல்ல திட்டமிட்ட இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவிடம் தான் இதை விசாரித்து அறிந்தேன் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த காரியங்களை தனக்கு முன்கூட்டியே அறிவித்தது மொர்தெகாய் என்று சொன்னது நிமித்தம் பின்னாளில் மொர்தெகாய் ஆமானால் கௌரவிக்கப்பட ஏதுவாயிற்று. எட்டாவது, எஸ்தர் பொறுமையும் புத்திசாலியுமான பெண். எஸ்தர் பொறுமையாக செயல்பட்டு புத்திசாலி பெண்ணாக திகழ்ந்தாள். ராஜாவை சந்தித்ததும் நேரடியாக ஆமானை குறை சொல்லாமல் விருந்திற்கு அழைத்து ராஜாவிடம் காரியத்தை விவரிக்கின்றாள். ராஜா எஸ்தரிடம் நான் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொன்ன போதிலும் கூட தனது பொறுமையினாலும் புத்திசாலித்தனத்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து தன் இனத்தையே அழிவிலிருந்து காப்பாற்றியவள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்ட வாசகம் எஸ்தருக்கு அப்படியே பொருந்தும். 9வது, ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று நம்பினவள். நாட்களில் ராஜாவை பார்க்க அவர் சமூகத்திற்கு செல்ல உத்தரவின்றி செல்ல முடியாது. அப்படி செல்கின்றவர்கள் கொல்லப்படுவார்கள். இதை நன்கு அறிந்த எஸ்தர் ஞானமாய் ஒரு காரியத்தை செய்தாள். தன்னால் முடியாதது தேவனால் முடியும் என்று உணர்ந்த அவள் தன்னுடைய பேச்சு திறமையால் சாதிக்க முடியாததை ஜெபத்தினால் சாதிக்க முடியும் என்று புரிந்த அவள் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபம் செய்தாள். தான் ஜெபித்தது மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் ஜெபிக்க தூண்டுகிறவளாக இருந்தாள். தனக்குள் இருந்த தேவ நம்பிக்கையை எஸ்தர் தனக்குள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடி அதை மற்றவர்களும் கை கொள்ளும்படி விசுவாசத்தை ஊன்றினாள். இப்படியாக எஸ்தர் செய்த ஜெபத்தின் பலன் என்ன தெரியுமா? எஸ்தர் ராஜ சமூகத்தில் சென்று நின்றபோது அவளுக்கு ராஜாவின் பார்வையில் தயை கிடைத்தது. மேலும் எஸ்தரின் வேண்டுகோளின்படி ராஜா யூத ஜனங்களை அழித்து போடாமல் முன் சொன்ன தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற்றார். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எஸ்தரிடத்தில் காணப்பட்டதினாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எஸ்தருக்கு இருந்ததாலும் அனாதையான எஸ்தர் அரசியாக உயர்த்தப்பட்டார். எஸ்தருக்கு தன்னை காண்கின்ற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தரின் இந்த குணங்கள் அவரை ராணியாக்கினது மட்டுமல்ல, அவரை ஒரு சாதனைக்குரிய பெண்ணாக மாற்றியது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எஸ்தர் அப்படி என்ன சாதனை படைத்தார் என்று. எத்தனையோ பெண்கள் பட்டத்து ராணி ஆவதற்கு போட்டியிட்டும் எஸ்தரின் நல்ல குணங்கள் நிமித்தம் ராஜாவின் கண்களிலே தயவை பெற்று எஸ்தர் பட்டத்து ராணியானாள். எதிரியான ஆமானின் சதியை ராஜாவிற்கு தெரியப்படுத்தி எதிரியை அழித்தது மட்டுமல்ல, தன் ஜனங்கள் எல்லாரையும் பேரழிவிலிருந்து காப்பாற்றினாள். மாற்றவே முடியாது என்ற காரியத்தை கண்டு சோர்ந்து போய் அப்படியே விட்டுவிடாமல் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஞானத்தோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு யூத குலத்தின் தலைவிதி இதுதான், இதை யாராலும் மாற்ற முடியாது என்ற காரியத்தை மாற்றி யூத குலத்தை வாழ வைத்தாள். இந்த எஸ்தரின் சாதனையால் வேதத்தில் உள்ள 66 புத்தகத்தில் ஒரு புத்தகம் இந்த எஸ்தர் பெயரிலேயே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, எஸ்தர் பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து சென்றாலும் எஸ்தரின் வாழ்க்கை ஒரு நோக்கமுள்ள வாழ்வாக, அநேகருக்கு பிரயோஜனம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. மேலும் எஸ்தர் தேவனுடைய மனதில் மட்டுமல்ல, தன் கணவருடைய மனதிலும், தன் வீட்டார் மனதிலும், தன் இன ஜன பந்துக்களின் மனதிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தாள்.
எனக்கு பிரியமானவர்களே, சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று அநேக வேளைகளில் நமக்கு விளங்குவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அறியாமல் நடக்கின்றதில்லை. அதாவது நாம் தாயின் கருவில் உருவானதிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும், நம்முடைய படிப்பின் காரியமாகட்டும், வேலையின் காரியமாகட்டும், திருமணத்தின் காரியமாகட்டும், எந்த காரியமானாலும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் கூட நாம் காரணம் இல்லாமல் சந்திக்கின்றதில்லை. சிலர் நமக்கு உதவியாக இருந்திருப்பார்கள், சிலர் நமக்கு ஆறுதலாக இருந்திருப்பார்கள், சிலர் நமக்கு பக்கபலமாக இருந்திருப்பார்கள், இன்னும் சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள், நம்மை சோதித்திருப்பார்கள், நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள், நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள். சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். சில சமயங்களில் உபத்திரவமாக, சோதனையாக இருந்த அவர்கள்தான் நாம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமாக இருந்திருப்பார்கள். எஸ்தரின் வாழ்க்கையிலிருந்து இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். எஸ்தருக்கு என்ன நடக்கப் போகின்றது, எப்படி நடக்கப் போகின்றது என்பது தெரியாத போதிலும் எஸ்தர் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். அழிவின் காரியங்களை வாழ்வின் காரியங்களாக மாற்ற தேவனுக்கு ஒரு எஸ்தர் தேவைப்பட்டார். அழிந்து கொண்டிருக்கின்ற மனித குலத்தை அழிவிலிருந்து மீட்கக்கூடிய எஸ்தராக இன்று தேவன் உங்களையும் என்னையும் தேடுகின்றார். அன்றைக்கு அந்த எஸ்தர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அழிவில் இருந்த ஜனங்களை மீட்க தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பினாள். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? எஸ்தரை போல தேவனுக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்து சாதனை படைக்க போகின்றோமா, இல்லை எனக்கு எதற்கு வம்பு என்று அமைதியாக இருக்க போகின்றோமா? எஸ்தர் 4:14 சொல்கிறது, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்காக தன் ஜீவனையே தந்து நம்மை ரட்சித்தது நாம் அவருடைய பிள்ளைகளாகி அவருடைய சுவிசேஷமாகிய நற்செய்தியை சொல்லி அநேகரை சாத்தானின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் மீட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று இதை உணர்ந்து நாம் எஸ்தரை போல எழும்ப நம்மை ஒப்புக் கொடுப்போமா? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, தேவன் அன்பா இருக்கிறார். அவர் நம் மேல் வைத்த அன்பு அன்கண்டிஷனலான அன்பு. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மாறாத அன்பு. ஆம், குழப்பமான நேரத்திலும் அவருடைய அன்பு நம்மை ஆறுதல் படுத்துகிறதாக, பலப்படுத்துகிறதாக, நம்முடைய காயங்களை கட்டுகிறதாக இருக்கிறது. ஏன், இருளின் காலத்திலும் தேவனுடைய அன்பு நமக்கு வெளிச்சத்தை தருகிறதாக, நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இங்கே எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ராஜா சொல்லுகிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? இங்கே எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை பார்க்க போனது தன்னுடைய மன விருப்பத்திற்காக அல்ல, பிறருக்காக, யூதர்களை காப்பாற்றுகிறதுக்காக. பெர்மிஷன் இல்லாமல் ராஜாவை பார்க்க சென்றால் மரணம் அவளுக்கு நேரிடும் என்று அறிந்திருந்த போதிலும் யூதர்களை காப்பாற்றும்படி ராஜாவை பார்க்கும்படி சென்றதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்து பாருங்களேன். அவர் நமக்காக பல காரியங்களை செய்வார். அது எதிர்பார்க்காததாக, நீங்கள் எதிர்பார்க்காத மேன்மைகளாக இருக்கும், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களாக, எதிர்பார்க்காத நன்மைகளாக இருக்கும். ஆம், அடுத்த தருணங்களை, வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம். எனக்கு அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல நிகழ்வுகள், உயர்வுகள், நன்மைகள் எல்லாம் காரணம் இல்லாமல் அல்ல. தேவன் ஒரு நோக்கத்திற்காக, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இப்படிப்பட்ட ஸ்தானங்களை, இப்படிப்பட்ட நன்மைகளை, இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். யோசேப்போட வாழ்க்கையில பாருங்கள். யோசேப்பு இப்படியாக சொன்னார், நீங்க எனக்கு தீங்கு செய்தீங்க, ஆனா வெகு ஜனங்களை காக்கும்படி கர்த்தர் இந்த தேசத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய அன்பை, தரிசனத்தை புரிந்தவராக இங்க யோசேப்பு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
அது வரைக்கும் எஸ்தர், நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஒரு ராஜாத்தியாய் இருக்கிறேன், இந்த இடத்திற்கு வந்தது ஒரு ஃப்ளூக், பை சான்ஸ், தேவனுடைய தயவினால் வந்திருக்கிறேன் என்று எண்ணினாள். எத்தனை யூதர்கள் அந்த பட்டணத்தில் இருந்த போதிலும் எஸ்தருக்கு இந்த அரண்மனையில இருக்கிற ஒரு ஸ்தானம், ராஜாத்தியாக இருக்க ஒரு பாக்கியத்தை, தருணத்தை, ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தது ஒரு நோக்கத்திற்காக. எப்படி யோசேப்பை வெகு ஜனங்களை காப்பாற்றும்படி ஆண்டவர் வைத்திருந்தாரோ அதே போலதான் எஸ்தர் வைத்திருந்தார். ஆனா அது வரைக்கும் எஸ்தர் அறியாமல் இருந்த அவர்கள் மொர்தெகாய் சொன்ன வார்த்தை கேட்ட பிறகுதான் அவளுக்கு ஒரு உணர்வு வருகிறது. ஆம், தேவன் இந்த இடத்தில் என்னை வைத்தது ஒரு நோக்கம். ஆமன்பானவர்களே, நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற இடத்துல இருப்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் பிறந்த குடும்பத்திலே ஆண்டவர் வைத்தது ஒரு தேவ திட்டம். நீங்க செய்கிற வேலை, நீங்க செய்கிற ஊழியங்கள், நீங்க இருக்கிற இடத்தில், இருக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறான் என்றால் God has a plan about you. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம், ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் எதற்காக வைத்திருக்கிறேன் என்றுதான் பல நேரத்தில் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த குடும்பத்தில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? எதற்காக நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார்? எதற்காக சுகத்தை கொடுத்திருக்கிறார்? எத்தனையோ பேருக்கு இல்லாத வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? கர்த்தர் உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள், என் வாழ்க்கையில ஏன் போராட்டங்கள்? கர்த்தருடைய பிள்ளையே, யார் வாழ்க்கையில பெரிய தரிசனம் இருக்கோ அவருடைய வாழ்க்கையில தான் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சத்ரு தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். தேவன் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் பெரியது. அதில்தான் அதிலிருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண, நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணத்தை அதை மறைக்கும்படி, அதை மறந்து போகும்படி அவன் செய்கிறான். சாத்தானுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படி உலக காரியத்தை, விதைகளை நம்முடைய வாழ்க்கையை புதைக்க நினைக்கிறான். இதுலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்று மறந்து போக வேண்டாம், கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்தில், நீ இருக்கிற குடும்பத்தில், நீ இருக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆதலால் கிடைத்த வாய்ப்பை, தாளந்துகளை எப்படி பிறருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், தேவ திட்டத்தின்படி அதை எப்படி செயல்குள் கொண்டு வருகிறோம் என்பதுதான் முக்கியம். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:27 வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அந்த வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. ஆமான் பாண்டவரே, ஆண்டவர் நல்ல பேசுகிற திறமைகள் கொடுத்திருக்கலாம். பேசுகிற திறமை வைத்து எத்தனை பேருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கோம். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். நம் பணத்தை வைத்து எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், அவள் தன் இயன்றதை அவள் செய்தாள். ஆமா, நம்மால் எல்லாமே செய்ய முடியாது, எல்லாரும் எதிர்பார்த்தது எல்லாமே செய்ய முடியாது. ஆனால் நம்மால் இயன்றதை நம்ம செய்யலாம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், கெத்சமனி தோட்டத்திலே மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் படப்போகிற பாடுகள், அவர் படப்போகிற வேதனைகள், அவர் படப்போகிற அவமானங்கள் எண்ணி மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டது. அந்த வேதனையான நேரத்தில் தான் அவர் அதிகமா நேசித்த அவருடைய சிநேகிதன் சீஷன் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கும்படி வந்தான். இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அங்கிருந்து மற்ற சீடர்கள் எல்லாரும் பயந்து ஓடி போனார்கள். ஆனால் சீமோன் பேதுரு கோபம் அடைந்தவராக கையிலே பட்டயத்தை வைத்துக் கொண்டு ஓடோடி வந்தார், அங்க இருக்கிறவர்களை தாக்கும்படி. அந்த இடத்தில் இருந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்குஸ் அவருடைய காதுகளை பேதுரு
தன் பட்டயத்தை வைத்து வெட்டினதை பார்க்கலாம். ஏன்னா கண்பானவர்களே, ஒருவேளை நாம இயேசுவோட ஸ்தானத்துல இருந்து நம்ம என்ன சொல்லிப்போம், இவனுக்கு தேவை, இப்படி எனக்கு தீங்கு செய்ய வந்தானால் இவனுக்கு தேவை என்றுதான் நாம் சொல்லியிருப்போம். ஆனா அந்த நிலையிலும் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? சீமோன் பேதுரை பார்த்து சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் அவன் சாவான். அதெல்லாம் பேதுருவே, பட்டயம் ஒரு மனிதனை மாற்றாது, அன்புதான் ஒரு மனிதனை மாற்றும் என்று சொல்லி அந்த காதை இழந்த அந்த வேலைக்காரனுடைய காதை தொட்டு ஜெபம் செய்து அவனையும் சுகமாக்கினார். உதவி செய்கிற, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. அந்த நேரத்தில் பாருங்க, தீங்கு செய்ய வந்தவர்களுக்கும் நன்மை செய்ய தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்தார். எனக்கு அன்பானவர்களே, உன் வாழ்க்கையில மக்கள் செய்த தீங்குகளை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில நடந்தவைகளை எண்ணி, முடிந்தவைகளை எண்ணி, மற்றவர்கள் செய்த அநீதிகளை எண்ணி, பழைய காரியங்களை எண்ணி அழுது கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். நம்ம நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நடக்க வேண்டியதை நம்ம மாற்றலாமே. ஆங்கிலத்தில் அதான் சொல்லி, you can't change the past but you can change the future. ஆமான் பாடல். நம்மால் வாழ போகிற ஒரே ஒரு வாழ்க்கை, நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்வோம், அநேகரை ஆறுதல் படுத்துவோம், அநேகரோட வாழ்க்கையை கட்டுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இடைய கரத்தில் வைக்கிறேன். நீர் சகல ஆறுதல் தேவன். எங்களுடைய சூழ்நிலை அறிவீர், எங்களுடைய குறைகளை அறிவீர், எங்களுடைய பலவீனங்களை அறிவீர். நாங்கள் கடந்து சென்ற அநீதிகளையும் அவமானங்களையும் நீர் அறிவீர். அப்பா, இவைகள் மத்தியிலே நீர் எங்களுக்காக கொடுத்த ஜீவனை, நீர் எங்களுக்காக கொடுத்த கிருபைகளை, அன்பை மறந்து விட்டோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக கொடுத்த நன்மைகள், ஈவைகளை உமக்காக, அநேகருடைய வாழ்க்கை கட்டுகிறதுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கி அளித்த மக்களுக்கும், எங்களுக்கு அநீதி செய்த மக்களுக்கும் நன்மை செய்கிறவராக நீ சுற்றி திருந்ததை போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக மறுபடியும் எங்கள் வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க. அதற்கேற்ற கிருபைகள், அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற பொறுமையை, தேவ அன்பை தாங்கப்பா. இயேசு மூலம் நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.